பால் யாங்கிச்சோவை ஒரு முறை இன்டர்வியூ எடுக்கும் போது உலகத்திலே 10 லட்சம் பேர் வைத்திருக்கிற சபை அவர் சவுத் கொரியாவில் ஒரு முறை அவர்கிட்ட இன்டர்வியூ எடுத்தாங்க. எப்படி இந்த 10 லட்சம் ஜனங்கள், அப்ப அவர்கிட்ட 8 லட்சம் ஜனங்க இருந்தது, எப்படி இவ்வளவு லட்சம் ஜனங்களை மேனேஜ் பண்ண முடியாது? எவ்வளவு பிஸியா இருப்பீங்க, எப்படி மேனேஜ் பண்றீங்க? அப்ப அவர் சொன்னாரா, நான் அதிகாலையில எழுந்து 5 மணி நேரங்கள் ஜெபத்துல காத்திருப்பேன். முதல் 2 மணி நேரங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல என்னுடைய தேவைகள் எல்லாம் சொல்லிடுவேன், சபையின் தேவையெல்லாம் சொல்லிடுவேன், தரிசனங்கள் எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணிடுவேன். 2 மணி நேரங்கள் கழித்து ஆவியானவருக்கு என் ஜெபத்தை ஒப்பு கொடுத்துருவேன், ஆவியானவருக்கு கொடுத்துருவேன். இனி நான் 2 மணி நேரம் நான் சொல்லிட்டேன், நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன், ஜெபிக்க வேண்டியதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டேன். இனி ஆவியானவரே, இனி அடுத்த 3 மணி நேரங்கள் உமக்குரிய நேரம், நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் என்று ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்த பிறகு ஆவியானவர் நீ ஆட்கொள்ளுவார். என் சரீரத்தின் மேல ஒரு உன்னத பலன், ஒரு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன், என் நாவு அப்படி அனல் கொள்ள ஆரம்பிக்கும். என்னை அறியாம புது புது வார்த்தைகள், அந்நிய பாஷைகள், பற்பல பாஷைகள்